ஹாய் வீவர்ஸ், இன்றைய வீடியோவின் ஊடாக மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமா எனப்படும் ஒரு மூச்சு பயிற்சியினை இலகுவாக எவ்வாறு குறுகிய நேரத்தில் செய்து அதனால் எமது உடலிற்கும் மனதிற்கும் அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்வது என்பது குறித்து தான் பார்க்க உள்ளோம். சைக்காலஜிஸ்ட் இந்த பிராணாயாமா குறித்து பல வகையான பிராணாயாமாக்களை அடையாளம் கண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் இது குறித்து இதனால் பல பலங்கள், டிப்ரெஷன் போன்ற மனோவியாதிகளில் இருந்து எமது அன்றாட கர்மங்களை நாம் ஆசையுடன் செய்யக்கூடிய அந்த மனநிலை வரை பல நன்மைகள் உருவாவதாக கூறுகின்றனர். சரி, ஆனால் ஒரு முக்கியமான ஆலோசனையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான், நீங்கள் ஒரு மூச்சு தொடர்பான மூச்சு திணறல் போன்ற ஆஸ்துமா போன்ற நோய்களினால் அவதி உருவவராக இருந்தால் மற்றும் இதய நோய்களோ அல்லது வேறு தொற்றா நோய்களின் ஊடாக அவதி உருவவராக இருந்தால் கட்டாயம் வைத்திய ஆலோசனைப்படிதான் இதனை செய்ய வேண்டும். ஏனையவர்கள் இதனை பயில்வதன் ஊடாக நன்றான மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தினை பெற்றுக்கொள்ளலாம். என்றாலும் இந்த மூச்சு தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் கட்டாய வைத்திய ஆலோசனையின்றி இதனை பயிலக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம் எவ்வாறு இலகுவாக மிகவும் குறுகிய நேரத்தில் இந்த பயிற்சிகளை நாம் செய்வது என்று. முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் இடது கை கட்டை விரலினால் உங்கள் இடது நாசித்துவாரத்தினை இவ்வாறு மூடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மூடிக்கொண்ட உடனேயே வலது நாசித்துவாரத்தின் ஊடாக நன்றாக காற்றினை உள்ளே இழுக்க வேண்டும். அவ்வாறு காற்று இழுக்கப்பட்டவுடன் அவ்வாறு ஆக்சிஜன் அதிகமாக உங்கள் நாசித்துவாரத்தின் ஊடாக உள்ளே இழுக்கப்பட்டிருக்கும். அந்த காற்றினை சுமார் 2 to 5 செகண்ட்கள் வரை நிறுத்தி வைக்க வேண்டும். மூச்சு பிரச்சனை அல்லது ஏதாவது நோய்கள் இருப்பவர்கள் 2-3 செகண்ட்கள் நிறுத்தி வைத்தால் போதுமானது. முடியுமானவர்கள் 10 செகண்ட்கள் வரை நிறுத்தி வைக்கலாம். அவ்வாறு காற்றினை அந்த 2 to 10 செகண்ட்கள் வரை நிறுத்தி வைத்து பிறகு உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த கையை எடுத்துவிட்டு, அதாவது இடது கையை எடுத்துவிட்டு வலது கை கட்டை விரலினால் வலது நாசித்துவாரத்தை மூட வேண்டும். இப்பொழுது காற்று உள்ளே இருக்கின்றது, அந்த காற்றினை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். இடது நாசித்துவாரத்தின் ஊடாக உடனடியாக வெளியேற்ற வேண்டும், நன்றாக வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றிய உடனேயே மீண்டும் காற்றினை இடது நாசித்துவாரத்தினால் நீங்கள் உள்ளே இழுக்க வேண்டும். அவ்வாறு உள்ளிழுத்தவுடன் மீண்டும் நீங்கள் அந்த காற்றினை ஏற்கனவே கூறியது மாதிரி 2 உங்களுக்கு முடியுமான அளவு 10 செகண்ட்கள் வரை நிறுத்தி வைக்க வேண்டும். நிறுத்தி வைத்த பின்னர் அந்த காலகட்டம் கடந்தவுடன் பிறகு இடது நாசித்துவாரத்தை திரும்ப இவ்வாறு மூடிக்கொண்டு வலது நாசித்துவாரத்தில் இருந்து கையை எடுத்துவிட்டு வலது நாசித்துவாரத்தின் ஊடாக காற்றினை வெளியேற்ற வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தால் ஒரு முறை செய்து முடிந்துவிட்டது என்று அர்த்தம். ஒரு பிராணாயாமா செய்து முடிந்துவிட்டது என்று அர்த்தம். திரும்ப நீங்கள் வலது நாசித்துவாரத்தினால் ஊடாக காற்றை உள்ளிழுத்து அதனை நிறுத்தி வைத்து இடது நாசித்துவாரத்தினால் வெளியேற்றி திரும்ப இடது நாசித்துவாரத்தினால் உள்ளிழுத்து நிறுத்தி வைத்து வலது நாசித்துவாரத்தினால் திரும்ப வெளியேற்றும் போது 2வது செய்து முடிந்து விட்டது என்று அர்த்தம். இவ்வாறு 6 முறைகள் நாம் செய்தால் ஒரு நாளைக்கு எமக்கு முடியுமான வேளையில், காலை என்றாலும் சரி, மாலை என்றாலும் சரி, இரவு என்றாலும் சரி, முடியுமான ஒரு சந்தர்ப்பம், மனதில் எதனையும் நான் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு டென்ஷனில் இருக்காமல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேரத்தில் அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த பிராணாயாம பயிற்சிகளை செய்து வருவதன் ஊடாக உங்களை அறியாமலேயே அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதாக சைக்காலஜிஸ்ட் ஆராய்ச்சிகளின் மூலம் கூறுகின்றனர். சரி, இப்பொழுது இதனை ப்ராக்டிக்கலாக நாம் செய்து காட்டுகின்றோம். நாம் 2 தடவைகள் இதனை உங்களுக்கு செய்து காட்டுகின்றோம். அது மாதிரி நீங்கள் 6 தடவைகள் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு. 6 தடவையும் நாம் செய்வதென்றால் நேரம் அதிகமாக எடுக்கும். அதனால் நாம் இதனை 2 தடவைகள் செய்து காட்டுகின்றோம். இப்பொழுது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள்.
2 தடவைகள் நாம் இதனை உங்களுக்காக செய்து காட்டினோம். மிக சொற்பமான நேரம்தான் எடுத்தது என்பதை நீங்கள் இங்கு கண்டிருப்பீர்கள். ஆகவே ஒரு 5 நிமிடத்திற்குள் 6 தடவைகள் நீங்கள் செய்துவிடலாம் ஒரு நாளைக்கு. அவ்வாறு செய்வதனூடாக நாம் ஏற்கனவே கலந்தாலோசித்தவாறு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் ரீதியாகவும் சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் எமது இந்த சேனலில் நாம் சைக்காலஜி, மோட்டிவேஷன் மற்றும் எஸ்ட்ரானமி, அதாவது வானவியல் தொடர்பான அதிகமான வீடியோக்களை பதிவிடுகின்றோம். இந்த விடயங்கள் குறித்து நீங்கள் ஆர்வமாக இருந்தால் எமது சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவும் நன்றி.